செல்லம் எக்ஸசைஸ் 3.4 14வது கணக்கு cos of a plus b into cos c minus cos of b plus c into cos a equal to sin b into sin of c minus a என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ரைட் சைடு தனியாக எடுத்து போட்டு 1 = 2ன்னு போட்டு முடிச்சிடலாம் சாமி. cos a plus b ஃபார்ம் என்ன சாமி? cos a into cos b, இங்கே இது மாறாமல் வந்துச்சுன்னா குறி மாறும், மைனஸ் sin a into sin b இன்ட்டுங்கன்னா இருக்குது சாமி cos c மைனஸ் ஆஃப், ஏன்னா 2 உறுப்பு வரப்போகுது, அதனால் மைனஸ் ப்ளஸ் தான் அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ்னால் என்ன பண்ணோம் குறியை மாற்றணும்னு வரும், அதனால் அப்படியே போடலாம். cos b இன்ட்டு cos c குறியை மாற்றணும், மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் sin b இன்ட்டு sin c இன்ட்டு cos a. ஓகேம்மா, that is equal to, இப்போ உள்ளே எடுத்து பெருக்கலாமா, cos a இன்ட்டு cos b இன்ட்டு cos c, காஸ் வந்து 2த்துக்கும் பொதுவானது, மைனஸ் sin a இன்ட்டு sin b இன்ட்டு cos c. இதை உள்ளே எடுத்து குறியோட பெருக்கணும், மைனஸ் முன்னாடி குறினா ப்ளஸ்னு அர்த்தம். ஸோ cos a இருக்குது, cos b இன்ட்டு cos c, cos a இன்ட்டு cos b இன்ட்டு cos c, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், sin b இன்ட்டு sin c இன்ட்டு cos a. ஓகே, ஈக்குவல் டு, இங்கே பாரு சாமி, இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ், ஒத்த உறுப்புகள். ஸோ இதுவும் ஆகிடுச்சு, கேன்சல். மீதி பாருங்கள், மைனஸ் sin a இன்ட்டு sin b இன்ட்டு cos c ப்ளஸ் sin b இன்ட்டு sin c இன்ட்டு cos a. ஸோ ப்ளஸ்ஸை நான் முன்னாடி போட்டு எழுதிக்கிறேன், இல்லை அப்படியே கூட எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மைனஸ் sin a இன்ட்டு sin b இன்ட்டு cos c மைனஸ் பதில் அங்கே இருக்குது, ப்ளஸ் இருக்குது, sin b இன்ட்டு sin c இன்ட்டு cos a. இது 1. அடுத்து ரைட் சைடு எடுக்கலாம்ப்பா, sin b இன்ட்டு sin of c மைனஸ் a, sin b இன்ட்டு sin c மைனஸ் a. ஏன் அந்த ப்ராக்கெட் போடணும், அந்த ப்ராக்கெட் போட்டால் சியும் இதுவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, அதனால் அப்படி போட்டுக்கினேன். ஸோ sin b பொதுவாக வச்சுக்கலாம், இன்ட்டு sin ஃபார்முலா, sin a மைனஸ் b ஃபார்முலானது சைன்னா மாறும்னு சொல்லியாச்சு, sin c இன்ட்டு sin a cos a, sin அப்படின்னு சொன்னாவே மாறணுங்க, ஓகேவா. இது ஒரு முறை போடணும், காசை போட்டுக்கணும். மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது மாறி வந்துச்சுன்னா இது என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அடுத்து sin c போட்ட மாதிரி cos c இன்ட்டு sin a, இது உள்ளே எடுத்து பெருக்குங்க, sin b இன்ட்டு sin c இன்ட்டு cos a மைனஸ் sin a முன்னாடி போட்டுக்கலாமா, பெருக்கல் தான் எப்படி போட்டான்னா sin a இன்ட்டு sin b இன்ட்டு cos c. இது 2. இப்போ ஆன்சர் வந்துச்சான்னு பார்க்கலாம். மைனஸ் sin a sin b cos c மைனஸ் sin a sin b cos c ப்ளஸ் sin b sin c cos c ப்ளஸ் sin b sin c cos c வந்துச்சா. ஸோ ஃப்ரம் த equation 1 and 2, 1 = 2ன்னு சொல்லியாச்சா. ஸோ ரைட் சைடு சமம்னா லெஃப்ட் சைடு சமம் தானே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ சாமி.